தற்பொழுது நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசிஷாம் இணைந்திருக்கிறார். சார், குறிப்பா ஆளும் கட்சியான திமுக தற்பொழுது இந்த செயற்குழுவில் தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? திமுக செயற்குழு தீர்மானங்களை பொறுத்தவரையிலே 2026 தேர்தலுக்கான கட்சியின் கூறுதல் தான். நேற்றைக்கு கூட உங்கள் தொலைக்காட்சியின் கேள்வி நேரம் விவாதத்திலே இது பற்றி பல கருத்துக்களை சூசமாக கிட்டத்தட்ட எல்லா பேச்சாளர்களும், நான் உட்பட எல்லா பேச்சாளர்களும் குறிப்பிட்டார்கள். என்ன காரணம் என்றால், பிஜேபி கசப்புகிறது என்கிற வார்த்தையை நேற்றே முதலமைச்சர் அவரது அறிக்கையிலே தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். அமித்ஷா அம்பேத்கர் சர்ச்சை அது இன்னமும் தொடர்கிறது. இது எல்லாமே 2026 தேர்தலுக்கான ஒரு கட்சியின் கூறுதல் தான். சொல்ல போனால் அதற்கான ஒரு பொலிட்டிக்கல் நேரேட்டிவ் செட் செய்கிற ஒரு விஷயம் தான். அதிமுகவுக்கு பாரதிய ஜனதா எதிர்ப்பு போகக்கூடாது என்பது திமுகவில் இருக்கும். முழுமையாக திமுகவுக்கு அது கிடைக்க வேண்டும் என்பது. திமுக எம்பிக்களுக்கான பாராட்டுகளையும் கூட நேற்று நாங்கள் கேள்வி நேரத்தில் பேசினோம். முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி இதை கட்டமைக்க விரும்புகிறார் என்றால், தமிழ்நாட்டின் நலன்களை பாதுகாப்பதிலே பாரதிய ஜனதா அரசு, மத்திய அரசு வஞ்சிக்கிறது. தமிழ்நாட்டுக்கு போதிய நிதி ஒதுக்குவதில்லை, புயல் நிவாரணம் கேட்ட அளவுக்கு தரவில்லை. இது மாநில அரசியல். மத்திய அரசியலை பொறுத்தவரையில ஒரே நாடு ஒரே தேர்தல், இது நாட்டின் இது நமது ஜனநாயகத்துக்கு எதிரானது, மாநில உரிமைகளை பாதிக்கக்கூடிய செயல். ஏனென்றால் அதுல மாநில உரிமைகள் போகும்போது 100 நாட்கள் கழித்து உள்ளாட்சி தேர்தல் என்கிற அந்த ஷரத்து வரும்போது பெரிய அளவுக்கு மாநில உரிமைகளை பாதிக்கும். அதுபோக முன்னாள் ஜனாதிபதி கமிட்டியிலே இது பற்றி மாநிலங்களிடம் கருத்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, 50% சட்டமன்ற தீர்மானம் தேவையில்லை என்கிற மாதிரி சூசகமாக குறிப்பிட்டிருந்தார்கள். இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் அந்த எதிர்ப்பு வருகிறது. சமீபத்திய கருத்தை அம்பேத்கர் பற்றிய திரு அமித்ஷாவின் கருத்து அது தலித் அரசியலுக்கு தலித் ஓட்டு வங்கி தன்னிர்வகம் கண்காணிப்பு செய்வதற்கு உதவும் என்பது திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளின் கருத்து, காங்கிரஸ் உட்பட. அதை நோக்கிய ஒரு பயணம் தான், இந்த பயணத்தின் துவக்கம் தான் இன்றைய திமுக செயற்குழு தீர்மானங்கள். சார், குறிப்பா இந்த செயற்குழு கூட்டத்தில் இன்னும் அழுத்தம் தர வேண்டிய விஷயம் அப்படின்னு ஏதாச்சும் தவற விட்டுருக்குதா நீங்க பாக்குறீங்களா? இன்னும் அழுத்தம் தர வேண்டிய விஷயம் என்றால், முக்கியமான ஒரு தகவலாக நான் பார்ப்பது இன்றைக்கு இருக்கிற பொருளாதார மந்த நிலை. பெரிய அளவுக்கு பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, உலகெங்கும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு வாரமாக பங்கு மார்க்கெட் சரிவை பற்றி நம்ம அனைவருக்குமே தெரியும். கிராமப்புறங்களிலே வேலையின்மையும் வறுமையும் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறது, தமிழ்நாட்டிலும் இருக்கிறது. ஆனால் அது பற்றி தீர்மானம் போட்டால் தமிழ்நாடு அரசை தாங்களே குறை கூறிக்கொள்வது போல அமையும். உண்மை நிலை அதுதான். தமிழ்நாட்டின் வறுமையை போக்குவதற்கு என்றால் வறுமை ஒழிப்பு திட்டங்களை நாங்கள் நிறைய நிறைவேற்றி இருக்கிறோம் என்று திமுக அரசுக்கு, குறிப்பாக முதல்வர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிறது. எனவே அதற்குள் அவர்களால் போக முடியவில்லை. அதுதான் மிக முக்கியமான விஷயம். கடைசி கட்டத்திலே எப்போதுமே தேர்தல் வெற்றி என்பது அன்றைய நிலவரத்தை பொறுத்ததுதான். அதாவது அன்றைய பொருளாதார நிலவரத்தை பொறுத்ததுதான். பணப்புழக்கம் இல்லை என்றால் கூட வாக்காளர்களுக்கு மனதில் பெரிய அளவுக்கு கோபம் வரும். தேர்தலில் பார்த்ததுதான். 2001 திமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி மாதிரி, பொற்கால ஆட்சி தொடர என்றுதான் கலைஞர் ஓட்டுகிறார். ஆனால் கடைசி 6-8 மாதம் முழுமையாக பணப்புழக்கம் இல்லை. சாதாரண ஆட்டோ டிரைவர்களிடமிருந்து நீங்கள் இதை கேட்கலாம். தேர்தலிலே பாதித்தது. அந்த பாதிப்பை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் அந்த கூட்டணியை வலிமைப்படுத்த வேண்டும், இருக்கிற கூட்டணியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு அம்பேத்கர் அமித்ஷா சர்ச்சை உதவும் என்பது ஒரு கணக்கு. அதே மாதிரி அகில இந்திய பிரச்சனைகள், அதில் தமிழ்நாட்டின் நலன்கள் வஞ்சிக்கப்படுவது, இந்த விஷயத்தை இதை அடிப்படையாக கொண்டு தேர்தலை கட்டமைப்பதற்கு விரும்புகிறார்கள். அதை நோக்கிய ஒரு கிட்டத்தட்ட அதை நோக்கித்தான் இவர்கள் செல்கிறார்கள். அதே நேரத்தில் இப்போது உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதற்கு வழி இல்லை என்றாகிவிட்டது. நீதிமன்றத்தில் வார்டு மறுவரையறை முடிந்த பிறகுதான் உள்ளாட்சி தேர்தல் என்று வரும்போது அடுத்த ஓராண்டுக்கு உள்ளாட்சி தேர்தல் நடத்த முடியாது. அப்படி என்றாலும் உடனடி வெற்றி என்பது ஈரோடு இடைத்தேர்தலில் மட்டும்தான் இந்த இடைக்கால வெற்றி சாத்தியம். இந்த பிம்பத்தை தக்க வைத்துக் கொள்வது சாத்தியம். உள்ளாட்சி தேர்தல் வெற்றி என்றால் அது கொஞ்சம் வசதியாக இருந்திருக்கும். அதற்கு வழி இருக்கிற மாதிரி தெரியவில்லை. நேரடியாக நீங்கள் 2026 சட்டமன்ற தேர்தல் தான். ஈரோடு இடைத்தேர்தல் நடத்துவது தேர்தல் ஆணையத்தின் விருப்பம். எனவே அடுத்த ஓராண்டு என்பது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆண்டாகத்தான் இருக்கும். இதுல சூசகமாக திமுக செயற்குழு தீர்மானங்களை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததற்காக நன்றி திரு தராசிஷாம்.